அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் 5 மணிங்க. 5 மணிக்கு வந்து எந்திரிச்சாச்சு. ஏன்னா என்னோடய பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக தான் நேற்றே மாஸ்டர் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த சிக்கனை நல்லா கறி மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் பொரியலுக்காக, கொஞ்சம் ஆனத்துக்காக. அங்கே நீங்கள் பார்க்குறீங்கள்ல பால்சா, அது வந்து பன்னீருங்க காஷ்மீரி ஸ்டைலில் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் மிஞ்சினது தான் அது. அதையும் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். டேடிக்கும் டாட்டருக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் நைட்டே பாதி வேலையை வந்து முடிச்சு வச்சிடுறது. வெங்காயம் கட் பண்ணுறது, சிக்கன் வாங்கணும் அப்படின்னா அதில் மசாலா தடவி பிரட்டி வைக்கிறது ஃப்ரிட்ஜில். இந்த மாதிரி வேலைகளை முடிச்சா தான் காலையில் வந்து மித்த வேலைகளை நம்ம சட்டுன்னு முடிக்க முடியும். நைட்டு வந்து தோணுச்சு நம்ம பேசாமல் காலையில் தேங்காய் சோறு வந்து ஆக்கிடலாம் அப்படின்னு. தேங்காய் சோறுலாம் ஆக்கி எப்படியும் ஒரு 8-9 மாதம் ஆச்சுங்க. அந்த பக்கமே வந்து போகிறதில்ல, ஏன்னா ஒர்க் பிஸி அப்படிங்கிறதுனால. ஆனால் காலையில் வந்து எந்திரிக்கவும் சடனாக வந்து வேறு விஷயம் தோணுச்சு. பேசாமல் நம்ம வெறும் சோறு வந்து ஆக்கி அது கூட கோழிக்கறியை தேங்காய் அரைச்சி ஊற்றி ஆனம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, மரியம் நீங்கள் ஏன் ஆனம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு. எங்கள் ஊர் சைடு வந்து குழம்ப வந்து ஆனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே வந்து எனக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு சில இடங்களில் குழம்பும் சொல்ல தான் செய்வேன். ஆனால் பழக்க தோஷம், நம்ம பழகின இது ஆனம் அப்படின்னு தான். ஸோ அதனால் அதையே தாங்க எப்போவுமே நான் சொல்கிறேன். இப்போ நான் என்னத்தை பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் வந்து இது டாக்டரம்மா வந்தாகல்ல, டாக்டரம்மா வந்து வாங்கிட்டு வந்தது தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆனத்துக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறது. எதுக்காக மெயினாக நான் யூஸ் பண்ணுவேன்னா, கோழி இறைச்சி, அப்புறம் ஆட்டு இறைச்சி, இந்த மாதிரி வந்து நான்வெஜ் திங்ஸ் வந்து செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா நல்ல கூடுதல் ருசியாக இருக்குது. அதுக்காக தான். அதே மாதிரி டாக்டரம்மா வாங்கிட்டு வந்ததில் கடலை எண்ணெய் இருந்துச்சுங்க. கடலை எண்ணெயில் என்ன ரெசிபி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த சிக்கன் வந்து நூர்ஜஹானுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்ச சிக்கன். இதை வந்து இப்போ நான் பொரிச்சிட்ருக்கேன். சரி, இன்றைக்கி நான் எனக்கும் மாஸ்டருக்கும் சமைச்சிருக்கிறது சோறு, அது கூட கோழிக்கறி குருமா. சரியா? கோழிக்கறி குருமா வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து ஆத்தென்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது கோழிக்கறியை வந்து பொரிக்க மாட்டாங்க. அப்படியே வந்து வேக விட்டு அது கூட நான் சொன்னேன்ல சீரகம், தேங்காய், அப்புறம் பாதாம், இதை வந்து அரைச்சி ஊற்றி வந்து காய்ச்சுவாங்க. ஆனால் நான் வந்து இங்கே காஷ்மீரி பீப்புள் வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா, கோழிக்கறியை அவங்க பொரிக்காமல் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஆனமாக வந்து காய்ச்சணும். ஸோ அப்படிங்கிறதுனால பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் நான் வந்து ஒரு ஆணம் வந்து காய்ச்சிருக்கேங்க. இதுதான் வந்து இன்றைக்கி சமையல். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி சமைச்சு இந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் சென்று உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நினச்சி. காஷ்மீரில் எங்களுக்கு கேஸ் செலவே இருக்காது. ஒரு வருஷத்துக்கே 2 கேஸ் மட்டும்தான் வாங்குவோம். இதை நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எல்லா வேலையும் நான் இண்டக்ஷனில் தான் வந்து செய்வேன். இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, அப்போ கோழிக்கறியானோ வந்து நீங்கள் கேஸில் வந்து காய்ச்சிருக்கீங்களே அப்படின்னு. கரண்ட் இல்லை, அதுதான் ரீசன். கரண்ட் இருக்கும்போதே எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து இண்டக்ஷன்லேயே முடிச்சிருவோம். ஈவன் இப்போ காஃபி, சாய் வந்து போடுறதா இருந்தால் கூட இண்டக்ஷன்லேயே போட்டு ஃப்ளாஸ்கில் வந்து மாற்றி வச்சிருவாங்க. இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கேஸோட பிரச்சனை வந்து நமக்கு இருக்காது. ஒரு அடுப்பில் வந்து சிக்கன் பொரிக்க போட்டிருக்கேன். இன்னொரு அடுப்பில் வந்து பால் வந்து காய விட்டுருக்கேன். விசிலில் வந்து இப்போ பால் வந்து காய போட்டுருது. ஏன்னா விசில் சவுண்டு வரும் நமக்கு தெரியும்ல, அதனால. இப்போல்லாம் வந்து நான் ரைஸ் வந்து சோறு வந்து குக் பண்ணுறது எலக்ட்ரிக் குக்கரில் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குக்கர் வந்து சூப்பரான குக்கருங்க. அதுவே வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துரும். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இதோட ரிவ்யூ வந்து வேணும் அப்படின்னு. கண்டிப்பாக வர நாட்களில் அப்லோட் பண்ணுறேன். நானும் மாஸ்டர் இருந்தேன். நூர்ஜஹான் அவ்வளோக்கா சாப்பிடாது, கொஞ்சமாக ஒரு கையளவு தான் வந்து சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு டம்ளர் கொஞ்சம் கூடுதலாக வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா களைஞ்சிட்டு அடுப்பில் வந்து போட்டு வச்சுட்டு டைமர் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து அழகாக குக் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து விசில்லாம் வந்து வராது. விசில் வந்து இருக்கும், ஆனால் விசில் வராமையே அழகாக குக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் அரிசி வந்து 1 டம்ளர் கொஞ்சம் கூடுதலாக எடுத்தேன்ல, அதுக்கு ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றினா மட்டும் போதுமானதாக இருக்கும். ஏன்னா இந்த குக்கரில் வந்து நம்ம அரிசி களையும் போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்க தானே செய்யும் அதுலேயும் வந்து. அதனால 1.25 டம்ளர் தண்ணி வந்து போதுமானதாக இருக்கும். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இதையும் வந்து சொல்லணும், என் நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க 1 பாட் ரைஸ் மாதிரிலாம் இதில் பண்ண முடியுமா அப்படின்னு. தாராளமாக வந்து நீங்கள் பண்ணலாம். அதுலேயே வந்து இப்போ மசாலா, தக்காளி இதெல்லாம் அதுலேயே வந்து நசுக்கி விட்டு நம்ம அப்படியே வந்து குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னாலும் அதுவாக வந்து குக் பண்ணி கொடுத்துரும். இல்லை நம்ம கேஸில் வந்து தாளிக்கிற மாதிரி உப்புமா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இட்லி கூட ஈவன் பண்ணி கொடுக்குது, கேக் கூட பண்ணி கொடுக்குது. நான் வர நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம ரெகுலர் விளாகே வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இண்டக்ஷன் பார்த்திங்களா, இந்த இண்டக்ஷன் வந்து வாங்கி 3 வருஷம் ஆச்சுங்க. சூப்பராக வந்து உழைக்கும். இதுதான் இந்த
பார்த்தீங்களா, இதில் எல்லா செட்டிங்கும் வந்து இருக்குது. மேனுவல், ரைஸ் புலாவ், பிரியாணி அன்றைக்கெலாம் வந்து பிரியாணி பண்ணேன், சூப்பராக வந்துருந்துச்சுங்க, நல்லா பஞ்சு மாதிரி. சரி, இந்த வேலையை முடிச்சாச்சா. நூர்ஜஹானுக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே சிக்கன் ரைஸும் வந்து அடுப்பில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் வந்து இப்போ இறக்கி அவங்களுக்கு வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துட வேண்டியதான். சிக்கன் ஃப்ரையும் வந்து பண்ணியிருந்தேன். சரி, நான் இன்றைக்கி ஆக மொத்தம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு திரும்பவும் சொல்லிடுறேன். வெள்ளை சோறு, அது கூட கோழிக்கறி குருமா நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில், அப்புறம் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வேறு என்ன, மாஸ்டருக்காக முலாம்பழ ஜூஸ் வந்து பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து கேட்டிருந்தாங்க. அக்கா காஷ்மீருக்கு இப்போ வரலாமா? வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு. இப்போ தான் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போல்லாம் வந்து யாருமே இங்கே வின்டர் ட்ரெஸ்லாம் வந்து வேர் பண்ணுறதில்ல. எல்லாருமே நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன ட்ரெஸ் உடுத்துவோமோ அதே மாதிரி தான் வந்து உடுத்திட்டுருக்காங்க. கொஞ்சம் மட்டும் ஈவினிங் டைமில் கோல்டு இருக்குது. அந்த டைமில் மட்டும் ஸ்வெட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதனால் இப்போ இந்த டைம் வந்து நல்லா இருக்குங்க. நல்லா என்ன சொல்கிறது, பனியும் ரொம்ப அந்த குளிரும் இல்லாமல் ரொம்ப பனியும் இல்லாமல் மீடியமாக வந்து இருக்கும். அந்த வின்டர் ட்ரெஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை. அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு. சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு. நான் அந்த சிக்கன் ரைஸ்லேயுமே சிக்கன் வந்து போட்டு செஞ்சுருக்கேன். நூர்ஜஹானுக்கு தனியாக வச்சா அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இப்போ நான் கொடுக்குறேன்ல, இதில் பாதி வந்து சாப்பிட்டுட்டு பாதி வீட்டுக்கு தான் வரும். ஸோ அதனால் இது மட்டும் அவங்களுக்கு போதுமானது. நேற்று நூர்ஜஹாமாக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பிஸ்தா, அது கூட கொஞ்சம் குக்கீஸ், அப்புறம் சாஃப்ரான் சாக்லேட்னா அவங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் வந்து கொடுத்து விட்டேங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் வால்நட்டும் வந்து கொடுத்தேன். எதையுமே வந்து சாப்பிடல. அந்த குக்கீஸ் மட்டும் இருந்துச்சுங்க, அந்த பிஸ்கட், அதை மட்டும் 2 பிஸ்கட் எடுத்துட்டு அப்படியே வந்து கொண்டு வந்து கொடுக்குது. எதையும் வந்து சாப்பிட மாட்டேங்குது. அங்கேயாவது போகையில் 4 பிள்ளைங்களோட சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சா அதுவும் கிடையாது. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இனி மாஸ்டருக்கு வந்து ஜூஸ் போடுற வேலை மட்டும் பாக்கி இருக்குங்க. ஜூஸ் போடையில் நடந்த சம்பவத்தை நீங்களே வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் அதை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சுன்னா நான் இடையிலே கழுகி அதை வந்து சுத்தம் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அப்பப்போ கழுகி வச்சா தான் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ வந்து ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாமா? உங்களுக்கு வந்து பல வகைகளில் என்ன பழம் வந்து பிடிக்கும், அதே மாதிரி ஜூஸில் வந்து என்ன ஜூஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபேவரட்டான பழம் அப்படின்னா சப்போட்டா இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே கிடைக்காது. சப்போட்டா ரொம்ப பிடிக்கும். அது கூட அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம் பலாப்பழம். பலாப்பழம்லாம் வந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. பலாப்பழம்லாம் முன்னாடி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ எனக்கு பிடிக்கும். அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, எங்கள் அம்மம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வேக வச்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் இனிப்பு இல்லைன்னா, அப்போ அந்த காலத்தில் சொல்கிறேன், நல்லா பலாப்பழம்லாம் வந்து கொஞ்சம் வேக வச்சு அதெல்லாம் நல்லா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இங்கே பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த முலாம்பழம் தான் இங்கே கிடைக்கும். காஷ்மீரில் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள், அப்புறம் வேறு என்ன, முலாம்பழம் வந்து எங்கே வேணாலும் பார்க்கலாம். சரி, இந்த டாபிக் நம்ம வரலாம். இப்போ நான் இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்காக ரூஹி அஃப்ஸா அப்படின்னு ஒரு ஜூஸ் இருக்குங்க எங்கள் காஷ்மீரில். இது இங்கே எல்லார் வீட்லேயும் நீங்கள் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது இந்த ரூஹி அஃப்ஸாங்க. இதை வந்து ரூஹ் அஃப்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சர்பத்துங்க. இதில் வந்து நம்ம கலந்து இந்த ஜூஸ் செஞ்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த நான் சொன்னேன்ல, வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே வந்து அந்த கோல்டு வந்து இருக்கும். அதனால தான் ஜூஸ் எல்லாமே உறைஞ்சிருச்சு. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வைக்கல, கிச்சனில் தான் வச்சுருந்தேன், இருந்தாலும் உறைஞ்சிருச்சு. சரி, ஓகே, ஃபைனலாக நம்ம ஜூஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம அடைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சார் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா ஒரு 11 மணி வாக்கில் குடிச்சுப்பாங்க. அதில் கொஞ்சோண்டு நான் எனக்கும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். சரி, இப்போ வந்து தாங்க அவசர வேலை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளோ நேரம் வந்து நம்ம அமைதியாக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல, நம்ம எப்படி தான் 5 மணிக்கு எந்திரிச்சாலுமே அந்த ஃபைனலாக குழந்த ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த கார்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த டைமில் தான் அவசரமும் ஸ்டார்ட் ஆகும். குயிக்காக வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்னு அறக்க பறக்க வந்து வேலை பார்த்துட்ருப்போம். உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் காலையில் நீங்கள் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணையில் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. சோறு வந்து நல்லா சுட சுட வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுடு சோறை வந்து போட்டு அது கூட மாஸ்டருக்கும் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை வந்து பொரிச்சிருந்தேன். அதை தான் வச்சிட்ருக்கேன். அதை நீங்கள் பாருங்களேன் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நல்ல சோறாக இருக்குது. சோறு வந்து இங்கே நல்லா உதிரி உதிரியாக வருங்க, நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். சோறு வந்து நல்லா பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர் அங்கேருந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, மரியம் சீக்கிரம் கட்டுங்க அப்படின்னு. நானும் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு வந்து அவங்களையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வந்துடுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சுலேகாவும் எந்திரிச்சிட்டாங்களா, ஸோ அவங்களும் வந்து நீ அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
காலையிலேயே சுலேகாவும் எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சாலுமே அவங்க டேடி, அவங்க சிஸ்டர் இருக்கனால அவங்களோட விளையாடிட்டு அமைதியாக இருந்துருவாங்க. இவங்க 2 பேரும் இங்கிட்டு கிளம்பவும் இவங்க வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இனி இவங்க எல்லாத்தையும் நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு எனக்கும் சுலேகாவுக்கும் வேலை. நான் சுலேகா வச்சுட்டு வீட்டை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். பேக்கிங் ஒர்க் இருக்கும், அதை வந்து போய் பார்க்குறது. அப்புறம் ஷெட் ஹோமில் எல்லாத்தையும் நீட்டாக வந்து அடுக்கி வைக்கிறது. இன்றைக்கி வந்து மாடி வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதையும் நீங்கள் வர்ற வீடியோக்களில் பார்ப்பீங்க. கொஞ்சம் தூசி அரைஞ்சுங்க, அதையும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் மன திருப்தியாக இருக்கும். லஞ்ச் பேக் பார்த்தீங்களா, ஏற்கனவே நம்ம ஊர் மஞ்சப்பையில் தான் லஞ்ச் வந்து கொடுத்துட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் மாறி வேறு ஒரு பேக்கில் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அங்கிட்டு பேக் எடுத்துகிட்டு போகும்போது இங்கிட்டு நூர்ஜஹானோட ஸ்நாக்ஸை வந்து மறந்துட்டேன். நேற்று வந்து கொடுத்து விட்டதை எல்லாம் அவங்க சாப்பிடல. ஸோ அதனால இன்றைக்கி குக்கி மட்டும் போதுமானது அப்படின்னு குக்கி மட்டும் தான் கொடுத்து விடுறது. அவங்களுக்கான வாட்டர் பாட்டில், ஜூஸ் வந்து ஏன் நூர்ஜஹான் கொடுக்கல அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து ஜூஸ்லாம் குடிக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்து பழக்கினாலும் அவங்களுக்கா தோணுச்சுன்னா ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் குடிப்பாங்க. ஸோ அதுக்காகவே ஆரஞ்சு பழம் வாங்கி வச்சுக்கிறது. இப்போ வந்து முடிஞ்சிருச்சுங்க. வர சாட்டை வந்து வாங்கிட்டு வர சொல்லணும். இப்படி தான் என்னோட காலை வேலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லபடியாக டேடியும் டாக்டரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இனி அவங்க ஸ்கூலுக்கு போகவும் கிச்சனை இது சும்மா ஒரு இதுக்காக மட்டும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஜிங்கில் வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறமா வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சிடலாம். ஆனை ஊற்றி கொடுக்கையில் ஆனை வந்து கொஞ்சம் சிந்தி இருக்கும். அதை மட்டும் இப்போ வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இப்போ நான் சுலேகா வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து பார்க்கும்போது கிச்சன் வந்து இந்த மெஸ்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக பட்டும் படாமல் வந்து துடைச்சிட்ருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான். இனி வந்து ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்களுக்கான சுலேகா அம்மா எந்திரிச்சிட்டாங்கல்ல, இவங்களுக்கான வேலையெல்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் கிச்சனை வந்து ஆஸ் யூஸ்வல் எப்போ மாதிரி நான் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஓகேங்க, இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.